கும்பராசிக்காரர்களுக்கு ஷோல்டர் பெயின், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கும். ராகு கேது இருப்பதனால கும்பராசிக்காரர்கள் கோளர் பதிகம் என்பது தெய்வ மருந்து. சொல்வதோ கேட்பதோ விசேஷத்தை தரும். தொழில் ரீதியாக பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடிய ஆண்டு. தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். எல்லாமே இவ்வளோ நாள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது மாறும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். அரசு துறை, அரசியல் துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஆயில் புல்லிங் இவங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும். அது தினமும் செய்து பாருங்கள். 48 நாளிலிருந்து உங்களுடைய மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் காலையில் ஒரு 10 ml ஆயிலை போட்டு வாயில் வைத்து கொண்டிருப்பது பெரிய பரிகாரமாக காணப்படுகிறது. அதில் மருத்துவ ரீதியாக பெரிய விசேஷமாக காணப்படுகிறது. அதே சமயம் உங்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம், ஏதாவது ஒன்று யோசித்து கொண்டே இருப்பீர்கள். என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியாது. நரசிம்மருடைய மந்திரங்கள், நரசிம்மருடைய காயத்ரி, நரசிம்மருடைய ஏதாவது ஒரு மந்திரங்கள் ஜபம் செய்வது, நரசிம்மர் கோயில்களுக்கு வெள்ளத்தை கொடுப்பது, சுக்கு கொடுப்பது, ஏலக்காய் கொடுப்பதெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை பானகத்திற்கு கொடுக்க அனுகூலம் கிடைக்கும். நரசிம்மர் கோயில்களுக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது பெரிய விசேஷமாக பார்க்கப்படுகிறது. ஆக கும்பராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டீர்கள் என்றால் சூப்பராக இருக்கும். குடும்பத்தை விட்டு விடாதீர்கள். வெளியிடம் அமோகமாக இருக்கும். இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்கள் பெரிய சாதனைகள் செய்வார்கள். வெற்றிகள், திருமணங்கள், சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். உடற்பயிற்சி முக்கியம்.